அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம் அண்ணாமலை அவர்களின் புதிய அவதாரம். நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் லோட்டஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் தசாவதாரம் 2.2. ஒரு கட்சிக்கு எதிரான இன்னொரு கட்சி போராட்டம் நடத்துவாங்க. அப்படி ஒரு போராட்டத்தை தேசிய கட்சி மாநில தலைவர் அறிவிக்க அதே ஒரு படமா எடுத்திருக்காரு இயக்குனர் லோட்டஸ் லோகேஷ். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுன்னு வருவாங்க, தூக்கி வெளியே வச்சா சரியா வரும். அந்த மாதிரி ரத்த சார் இது ஏதோ அரசியல் வந்தாலும் அடங்கி உட்கார்ந்துருக்கேன். வேற வழியில கேட்டா கட்சி பொறுப்பு தேசிய கட்சி மாநில தலைவர் எல்லாம் நீங்க பேசக்கூடாதுங்கிறாங்க. அதனால வாயை பொத்திட்டு உட்கார்ந்துருக்கேன். தன்னோட போராட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு ஆளுங்கட்சிக்கு எதிரான அறிவிப்பை நாயகன் எடுத்து சொல்றாரு. நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சம்ஹார பெருமை இந்த தீவிரம்ல அழிக்கணும். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகின்றேன். சாட்டை என்னை அடிச்சுக்க. நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். இந்த அரசியல் நானும் 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு முடிவு வரணும். இன்னைக்கு முடிவு வந்தே ஆகும். சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டுறது, வந்தது வேறு, செய்வது வேறு, நடந்து கொண்டிருப்பது வேறு. இன்னி பார்த்துக்கலாம் அரசியல், இன்னி பார்த்துக்கலாம். நாகரீகமான அரசியல் இந்த பவுண்ட் பை. நீங்க அநாகரிகமா பேசுறீங்கல்ல, சோசியல் மீடியால குடும்பத்தை எடுக்கிறீங்க, என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்க. கேட்டா அப்படியே கட்சி போறவைக்குள்ள ஒளிஞ்சுக்குவீங்க. நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும். இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு, இனி ஆரோக்கியமான அரசியல், விவாதம், மரியாதை. அதெல்லாம் எதுக்கு மரியாதை? ஆளுங்கட்சி தரப்புல பதில் வரும் முன்னே கூட்டணி கட்சியில இருந்து அப்டேட் கொடுத்திருக்காங்க. லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது. தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை. ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை. உண்ணாநிலை அறப்போராட்டம் சரி, தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது, சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது. அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது. தாங்களும் தேசிய கட்சி தானே, வரும் தலைவர்களும் தங்களோட பங்குக்கு போராட்ட வடிவம் பத்தி கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு ஷார்ட் அடி தாங்க முடியும்? அவர் அப்படி சொல்றது தெரியல எனக்கு. அதானே அவ்வாட்டுக்கு அடிச்சுட்டு நல்ல வேலை. நானே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அந்த மாதிரி தயவு செய்து ரொம்ப போட்டு அடிச்சுக்கிட்டு துன்புறுத்தி ஏதாவது உடம்பு இந்த மாதிரி கசையடி பட்டு அவர் கசங்கி போகக்கூடாது. அதனால அவர் அந்த மாதிரி கசையடி வாங்காமல் அவர் நல்லபடியா இருக்கட்டும். எதிர்கட்சி தரப்புல நடக்கும் போராட்டத்துக்கு ஆளுங்கட்சி அமைச்சரும் விளக்கம் கொடுப்பதா பட முடியுது. ஒரு சிலர் விரத காலங்களில் மாலை அணிந்து கொண்டு இருப்பவர்கள் காலிலே செருப்பு போடாமல் இருப்பார்கள். நான் கூட மலைக்கு மலை ஏறும்போது காலிலே செருப்பு அணிய மாட்டேன். பல பேட்டிகளை நீங்களே கண்டிருப்பீர்கள். நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். திமுக 40 தொகுதிகள் டெபாசிட் வாங்காது என்று கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூட பேட்டியை தந்திருந்தார். நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஒருவேளை ஜெயித்து விடுவோம் என்று அவர் கூறிய அந்த பேட்டியிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று உறுதி தந்தாரே, அதற்கு பிராயச்சித்தமாக இந்த சவுக்கடிக்கு செல்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. மொத்தத்துல தசாவதாரம் 2.0 புதுவிதமான அரசியல். திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான். இன்னி பாத்துக்கலாம் வாங்க. சும்மா அந்த வடக்கு தெற்கு எந்த நாள் ஏதோ ஒரு இடத்துல நிப்பேன். 234 தொகுதி இருக்குல்ல, மக்கள் நம்பி நிப்போம். பாத்துக்குவாங்க. We are back to cinema. நன்றி சார். நன்றி. எதுக்குங்க நம்மலாம் ஒரே கண்ட்ரி, நம்மளுக்குள்ள எதுக்கு நன்றி? அதாவது விடாமுயற்சி படத்துடைய டப்பிங் பணியை அஜித் குமார் அவர்கள் AK அவர்கள் முடிச்சிருக்காரு. அதுனாங்க டப்பிங் பணி ஒட்டுமொத்தமா சேர்ந்ததானங்க சினிமா. அந்த டப்பிங்கை முடிச்சதால படக்குழுவினர் நடிகர் அஜித் அவர்களை பார்த்து நன்றி சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக செஸ் சாம்பியன் குகேஷ் அவர்களை வாழ்த்தி இருக்காரு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள். துணை சூப்பர் ஸ்டார்னு சொல்லுங்க. துணை சூப்பர் ஸ்டார் அவரை வாழ்த்தினது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு அழகான வாட்சையும் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அது ஓகே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கூப்பிட்டு குகேஷ் அவர்களை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. எஸ், அவருடைய வீட்டுக்கே அழைச்சு அவரை வாழ்த்தியிருக்காரு. எங்க இந்த வில்லு படத்துல வடிவேலு அவர்கள் வரும்போது ஒரு பெரிய மைண்ட் செட் இவ்வளவு நீளத்துக்கு இருக்கும்ல, தலையில மாட்டிக்கும். ஆமா, இப்பெல்லாம் அதெல்லாம் ஸ்பீக்கர் வந்ததுக்கு அப்புறம் அதை யாரும் யூஸ் பண்றது இல்ல. அதெல்லாம் இருக்குதுங்க. கம்பத்துல என்ன பண்ணிருக்காங்க, மைக் செட் காம்படிஷன் நடத்துறாங்க. அதை கட்டுவாங்க, பின்ன வேற கீழே தரையில கட்டுவாங்க. பொருள் கம்பம் இல்ல, ஊர் கம்பம்.
ஃபுல் மைக் செட்டு, அந்த குழா இருக்குது லவுட் ஸ்பீக்கர். ஆமா, அங்கெல்லாம் இது வந்து ஃபேமஸ்ங்க. அங்க வந்து மைக் செட் போட்டி நடத்துவாங்க. எல்லாரும் அவங்கவுங்க மைக் செட் எடுத்துட்டு வந்து பாட்டு போடுறாங்க உள்ள. 1 2 3. யாரோட பாட்டு 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கேக்குதோ அவங்க தான் வின்னர். அது பாட்டு போடுற மெத்தடு ஸ்மார்ட் போன்ல போடுறதோ ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றதோ கிடையாது. இந்த பெரிய ரெக்கார்டு ஒன்று போடுவாங்க இவ்வளவு பெருசு, நான்ஸ்டிக் தோசை கல் மாதிரி இருக்குமே பிளாக் கலர்ல. தோசை கல்லுக்கு போயிட்டீங்களா, அப்படி வச்சா வரும் பாருங்க பாட்டு, அதுல போட்டுருக்காங்க பாட்டு. இன்னைக்கு அரசியல் இதெல்லாம் சாதனமப்பா நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கவின் சிவா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா.